ஹாய் ஹலோ வெல்கம் டு ஷிக்கர் ஆன் வீல்ஸ். இன்றைக்கி சண்டே, ஸோ மார்னிங். இது எங்களோட பப்பீஸ். நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆக்டிவா மேலே படுத்துட்ருக்கிறது வந்து சாச்சா, மேலே வந்து மின்பின் வந்து பிஜிலி, சிட்ஸு வந்து ஈவா, மேலே இன்னொரு பீகிள் இருக்குது, அது வந்து சார்லி. ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து டீ குடிக்க போகிறோம் கைஸ். காலையில் சீக்கிரம் எழுந்திரிச்சிட்டோம், வேறு என்ன பண்ணுறதுன்னு தெரியல, அதனால தான். பாய் விஜிலிங் கத்துறா. கேட்டெல்லாம் சாத்திட்டியா? நீ இருக்கிறிய ஓலக்கட்டாயா, சும்மா நடக்கிறிய தவளை கொட்டாயா, என் மஜாவே மறக்குது அழகு கொட்டாயா, நல்லாவே கடுத்து போட்டு கடுத்து கொட்டாயா, மஜாவா இருக்குது ஏன் பஞ்சு முட்டாயா, ஆஹா பஞ்சு முட்டாயா, ஆஹா பஞ்சு முட்டாயா, மஜாவா இருக்குது ஏன் பஞ்சு முட்டாயா, ஆஹா பஞ்சு முட்டாயா, ஆஹா பஞ்சு முட்டாயா. சேஸ்தமாக இருக்காங்க, பாரளவுக்கு பண்ணிட்டாங்க. கொஞ்சம் அந்த இப்படி மிஸ்டேக்காக தான் இருக்கும், அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஓகேயா? டீ குடிக்க போறவங்க வீட்டுல வைக்க முடியாதான்னு அவங்க கேட்பாங்க. வீட்டுல வச்சு குடிக்க மாட்டோம். பாருங்க, மயிலும் குட்டிகளும். நாங்க ஒரு ஆரஸ்புரம் வரைக்கும் போய் டீ குடிக்கலான் இருக்கோம். நாங்க வால்பாறை போய் டீ குடிக்கும் நான் நினைச்சேன். வால்பாறை போலாங்க, ட்ரெஸ் அந்த மாதிரி போடல. ஐயா இந்த இவ்வளவு சீக்கிரம் வந்துட்டாரு கார்த்திக் பஸ்ல. அவர்தான் 6:30 மணிக்கு வந்துருவாங்க. ஓ அப்படியா? நீங்க மத்தியானம் வரைக்கும் தானே இருக்கும், சீக்கிரம் வேலையை முடிச்சு கிளம்பிடுவோம். நீங்க வடவள்ளி வந்தீங்கன்னா எங்க ஐயா கடைக்கு கண்டிப்பா வர வேண்டும். கார்த்திக் பஸ் நல்ல வீட்டு சமையல் மாதிரியே இருக்கும். எல்லாரும் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் தான் அங்க இருக்கிறவங்க. நீங்களாம் கேட்பீங்க, அப்ப டீ கடை வடவள்ளியில இல்லையான்னு கேட்டுக்கோங்க. டீ கடை எல்லாம் இருக்கு, ஆனா அரோமா பேக்கரிக்கு இல்ல. அரோமா பேக்கரி ஆர்எஸ்புரத்துல தான் இருக்கு. எல்லாம் ஆடை வெட்டுறதுக்கு லைனா வச்சிருக்காங்க, பாவம். வெட்டி சாப்பிட்டுருவாங்க. சேஸ்தாக்கு வந்து அரோமா பேக்கரியில டீ ரொம்ப பிடிக்கும். டீ இல்ல, டீ கேக் ரொம்ப பிடிக்கும் சின்ன வயசுல இருந்து. டாங்கீஸ் பாத்தீங்களா? இல்ல கழுத இல்ல, அது குதிரை. டாங்கீஸ் பாத்தீங்களா? அது கழுத இல்ல. காலையில இன்னைக்கு வெண்பன்றி கிடைக்குமாமா இறைச்சி. வெண்பன்றி இறைச்சி அக்ரில வெண்பன்றி இறைச்சி ஒரு நாள் கிடைக்கும். சாப்பிடுறவங்க வந்து அக்ரில வந்து வாங்க, நல்லா இருக்கும். கண்டது கடிதம் சிக்காம வளர்த்துறாங்க. உருளைக்கிழங்கு வெஜிடபிள்ஸ் எல்லாம் போட்டு.
பரவாயில்ல, சிசிடிவில வச்சுட்டாங்க ஃபுல்லாக. ஏன்னா ஓவர் ஆக்சிடென்ட் ஆகுதுல்ல. எப்பவுமே அவசரப்படாம வண்டி ஓட்டுங்க. ஸோ இந்த ஆரம்பத்தில் வந்தோம், யாராவது முறத்தால போயிட்டு இருக்கான். நான் தான் அந்த பையன், நான் தான்டா இந்த பையன். எல்லாரும் சீக்கிரமா எந்திரிச்சு போய் மட்டன் பொட்டல், மட்டனோட கொட்டை, ரத்தம் எல்லாம் வாங்கி சாப்பிடுங்க. பால் கம்பெனி. ஸோ பால் கம்பெனி வந்தீங்கன்னா இங்க வந்து பால்கோவா பால் சாப்பிடுங்க, சூப்பரா இருக்கும். சூப்பரா இருக்கு. பாத்தீங்களா, சொன்னேன் இல்லையா, எல்லா இடத்துலயும். காலையில டிஃபன் நாங்க இங்க சாப்பிடுவோம். ஆமா ஆமா கிச்சன்ல மோஸ்ட்லி இல்ல, பாச்சும் இங்க வந்தோம். அது நாங்க ஒரு vlog ஒரு நாள் போடுறோம். கணிக்கொண்ட கண்டா எல்லா இடத்துலயும் காட்டுங்க. எல்லா விசு வரப்போகுது. இந்த போகன்வில்லா, ஒயிட் போகன்வில்லா சூப்பரா இருக்குதா? நான் பார்த்ததே இல்லையே. இது அரை மேல ஃபுல்லா ஏறி இருக்கும் போகன்வில்லா. சூப்பரா இருக்குல்ல? ஆமா, நல்லா இருக்கும். ஜிஎஸ்டி ரெண்டு பேரும் இப்படி வந்து உட்காந்து இருக்காங்க, பாத்தியா? அழகா இருக்காங்க ரெண்டு பேரும். ஆமா, நம்மள மாதிரியே இருக்காங்க, அழகா. நம்மள மாதிரியே ஒரே வார்த்தை. மனுஷன் மாதிரி இருக்கிறத விட நாயோட சுபாவத்துல இருக்கிறது நல்லதுதான். அது மாதிரி ஆகுமா, ஈடு ஆகுமா? நாயின் மாதிரிலாம் வரவே வராது. அது ஒரு நாள் நீ சாப்பாடு கொடுத்தேன்னா அடுத்த அன்பு, பிடிக்கலன்னா கடிதான். கடிக்கலாம் தெரியாது, ரெண்டே சுபாவம் தான். ஆமா, உண்மையாவே நான் வந்து புதுக்கோட்டை போனப்போ அவன் கூட சுப்பிரமணி அவன் கூட வந்துட்டு சும்மா அவனுக்கு வந்து நான் சாப்பாடுலாம் எதுவும் தரல. அவன் தலையில கை வச்சு அப்படியே கொஞ்சி விட்டுட்டு இருந்தேன். நான் ஒரு 5 கிலோமீட்டர் நான் வாக்கிங் போயிட்டு இருந்தேன். என் கூடயே நடந்து வந்துட்டு இருந்தான். நாய் மாதிரிலாம் வரவே வராது. இதான் பழைய அரோமா பேக்கரி. காலங்காத்த தூங்கி எழுந்திரிச்சு டீ குடி வந்துட்டீங்களா? மோளோட கேக்கு இதுதான் அவங்களோட ஃபேவரட் கேக், டீ கேக். அது கை டப்புன்னு வச்சாங்க இல்லையா, நான் எடுக்க போகிறேன்னு நினச்சி பயந்துட்டாங்க. இது நீங்கள் எத்தனை ரூபாய்க்கு சாப்பிட்ருக்கீங்க ஆரம்பத்தில்? எனக்கு எதுவும் இல்லை. எங்கடா போயிட்டுருக்கோன்னு நினைக்கிறீங்களா? நாங்கள் அரோமாலேருந்து வெளியே வந்தோன்னா ஒருத்தர் 2 நாயை வந்து பைக்கில் வச்சுட்டு எந்த ஒரு இது இல்லாமல் போயிட்டே இருந்தார். பார்க்குறதுக்கு சூப்பராக இருந்துச்சு. அதான் நிற்கிறாரு பாருங்க. ஆக்சுவலாக நாங்கள் ரெக்கார்ட் பண்ண போகும்போது என்ன ஆயிடுச்சுன்னா, ஃபோன் ஏதோ மியூட் ஆயிடுச்சு. ஸோ ரெக்கார்ட் பண்ணது வந்து வாய்ஸ் கிளியராக வரல. ஸோ அதனால் வந்து இந்த இடம் மட்டும், இந்த போர்ஷன் மட்டும் நான் அப்படியே டப் பண்ணுறேன். நீங்கள் ஆக்சுவலாக அங்கே என்ன பேசணுன்னோ அதை அப்படியே சொல்கிறேன். ஸோ இவங்க 2 பேரில் பின்னாடி உட்காண்ட்ருந்த அந்த ஒயிட் கலர் டாக் வந்து பொண்ணு, முன்னாடி இருக்க அந்த டாக் வந்து பையன். ஸோ இவங்க 2 பேரும் எப்போவுமே இந்த பேஷன் ப்ரோவில் வந்து இப்படி தான் உட்காந்துட்டு போவாங்களாமா. இதில் என்ன மேட்டர்னா, அது பின்னாடி இருக்க டாக் வந்து சுற்றி உட்காந்துக்கும். எங்கேயுமே வந்து கீழே விழுகிறதோ அந்த மாதிரிலாம் எதுவும் கிடையாது. இந்த ஒருத்தர் நின்றுருக்காரு பார்த்தீங்களா சலையாட்ட, அவரோட டாக் வந்து பெமேரியனு. அது வந்து ஆனந்த விடன்லாம் வந்திருக்கு போல். ஸோ அதான் கீழே இருக்குது பார்த்தீங்களா, அந்த டாக் தான். ஸோ இது எனக்கு ரொம்ப என்னடா எந்த பேலன்ஸ் இல்லாமல் பேலன்சிங்லாம் சூப்பராக வச்சுக்கின்னு பைக்கில் அப்படியே வந்துச்சு. எனக்கு பார்க்குறதுக்கு ரொம்ப இதாக இருந்துச்சு. ஸோ அதனால தான் இந்த வீடியோ அது பாருங்கள். ஸ்வேதாவுக்கு டாக்ஸ்னால் ரொம்ப பிடிக்கும். பேசிக்கிட்டே இருந்தாங்க அவர் கூட. அவர் கிட்டத்தட்ட 8 இயர்ஸாகவே இந்த டாக்ஸ் கூட அப்படியே தான் போயிட்டுருக்காராம்மா.
பின்னாடி இருக்கிற டாக் வந்து வயசு வந்து 5 வயசு, முன்னாடி இருக்கிறதுக்கு வந்து 3 வயசு ஆச்சு. ஸோ நாங்கள் இது கூட அப்படியே கொஞ்சிட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டோம். தீயதை யோசித்து தீயதையாக வாழ்கிற பல மக்களுக்கு நடுவில் நல்லதை யோசித்து நல்லதாக வாழ்கிற இந்த மாதிரி ஒரு சில மக்களும் இருக்க தான் செய்கிறாங்க. பின்னாடி முன்னாடி இருக்கிறவங்க 2 பேர்த்தையும் தான் குழந்த மாதிரி பார்த்துக்கிற இவருக்கு நம்ம அன்பை வாரி வழங்கணும்னு நான் நினைக்கிறேன். இந்த மாதிரி மக்கள் இருக்கிற ஒரே சில காரணனால மட்டும்தான் தெருநாய்களும் சரி, பங்களா நாய்களும் சரி நல்லபடியாக நல்ல ஓனர்கிட்ட இருக்குது. ஸோ இது நம்மளை நம்பி வந்த பிராணிகளை நம்ம தான் பார்த்து கொள்ள வேண்டும். யாரை அடித்து துரத்தி காயப்படுத்தாமல் வளர்த்திங்கன்னா எல்லா நாயுமே உங்களோட விசுவாசியாக இருக்கும். சரிங்களா? ஒரு நாயோட ஒரு நாய் பிரியராக, ஒரு டாக்ஸ் பிரியராக, அனிமல் பிரியராக இதை நான் உங்ககிட்ட சொல்கிறேன். அதனால் நான் உங்கள் பிரவீன்குமார், நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற ஷிகரா ஆன் வீல்ஸ்.